வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கீபோர்ட் ஸ்டாண்ட். ஸோ இந்த கீபோர்டு வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன், நான் கீபோர்ட் கற்றுக்கலான்னு. ஸோ அதுக்கு ஸ்டாண்டு வந்து ஆன்லைனில் தேடி பார்த்தா எல்லா ஸ்டாண்டுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ நான் யோசித்து பார்த்தேன், ஸ்டாண்டோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸோ இதுக்கு எதுக்கு நம்ம 1000 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி PVC பைப் இருந்தது. ஸோ அதையே வச்சு நான் இந்த ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய சைஸ் பெரிய லென்த் PVC எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.25 inch PVC. ஸோ 1 inch PVCயும் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் 8 சின்ன சைஸ் PVC எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு T4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 8 எண்ட் கேப். ஸோ இதோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த லாங் பீஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து லென்த்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்னென்னா இப்போ வந்து ஹைட் என்னன்னு தெரியும், அப்புறம் வித் என்னன்னு தெரியும். ஆனால் இதோட அந்த டயக்னல் பீஸ் என்னன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஹைட்டு வித்தை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டயக்னல் இப்போ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த டயக்னல் வந்து சும்மா நான் C அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஹைட்டு Aவும் வித்து Bன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பித்தகரஸ் தியரம் படி பார்த்தீங்கன்னா A² + B² = C². ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹைட்டையும் எடுத்துக்கிட்டு விட்த்தையும் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதோட நம்பரை வந்து நான் அதோட டோட்டலை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து உங்களோட டயக்னல் பீஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் கொடுக்குறீங்களோ எவ்வளோ விட்த் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற டயக்னல் பீஸ் கிடைக்கும். ஸோ இங்கே நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 10 வித் 10 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 14 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த 14 சென்டிமீட்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து டயக்னல் வச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் வரும், வித் 10 சென்டிமீட்டர் வரும். இப்போ இங்கே 2 லாங் பீஸ் எடுத்திருக்கேன். அது நான் எண்டில் வந்து T கனெக்ட் பண்ணியிருக்கேன், சும்மா அது கொஞ்சம் டேபிளில் இது பண்ணுற சப்போர்ட்காக. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதோட மிடில் செக்ஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சி, கரெக்டாக சென்டரை எங்கே வருதுன்னு கண்டுபிடிச்சி அதில் வந்து ஹோல் போட போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஹோல் போட்டிங்கன்னா, ஹோல் போட்டால் அது ஸ்க்ரூ வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக. ஹோல் போட்டாச்சு. இப்போ வந்து ரெண்டுத்தையும் கரெக்டாக நேராக வச்சு அதில் வந்து அந்த ஸ்க்ரூ பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, இது வந்து ஒரு பொசிஷனில் லாக் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும். ஸோ அது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த PVCலே வந்து ஒரு சின்ன துண்டு கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த துண்டை கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த துண்டு வந்து ஃப்ளாட் ஆக்கணும். PVCயை ஃப்ளாட் ஆக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை தான். என்னென்னா, நீங்கள் PVCயை வந்து ஹீட் பண்ணிங்கன்னா, சூடு பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக வளையிற தன்மையாகிடும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, மெழுகுவர்த்தியை யூஸ் பண்ணி PVCயை வந்து சூடு பண்ணி, அந்த சூடு இருக்கும் போதே வந்து நான் அது வந்து ஃப்ளாட் ஆக்க ட்ரை பண்ண போகிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 ஹோல் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு இதில் வந்து ஸ்க்ரூ செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இந்த பிவிசியில் வந்து ஒரு செக்ஷன் ஹோல் போட்டு அதை வந்து அந்த ஹோலில் வந்து லாக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து இங்கேருந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொக்கி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொக்கி வந்து அந்த இடத்துல லாக் ஆச்சுன்னா ஸோ அந்த பொசிஷனில் அப்படியே இதுவாகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சைடு வந்து நம்ம த்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சைடு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஹூக் இன்சர்ட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். எந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல உங்களுக்கு ஹைட்டு வித்து எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன ஹைட்டு என்ன வித்து வேணும், அப்போ வந்து எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ஹூக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2 லெவல் வந்து மெஷர் பண்ணியிருந்தேன். 2 இடத்துலையுமே வந்து நான் இங்கே வந்து ஸ்லாட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ட்ரில்லிங் மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபைல் வச்சு நான் வந்து இது பண்ணியிருக்கேன், ஸ்மூத் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் மற்ற கால்லையும் வந்து அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ எல்லா கால்லையும் பார்த்தீங்கன்னா நான் என்கேப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு டீலையும் வந்து 2 சின்ன பீஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களோட பில்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட்டட். இன்னும் பெயிண்ட் அடிக்கலை. ஸோ இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு 2-3 மணி நேரம் காய வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் எண்ட் ரிசல்ட். ஸோ இதை மடக்குனிங்கன்னா வந்து இந்த அளவு தான் உங்களுக்கு இடம் தேவைப்படும் இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் அமைக்கி விடுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.